வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஹலோ பாக்ஸ் V5 HD அப்படின்ற செட்டாப் பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நான் சைனாவிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். TDH ஃப்ரீ டிஷ் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி அவங்களோட சாதாரண நார்மல் செட்டாப் பாக்ஸ் தான் இது. இந்த செட்டாப் பாக்ஸோடைய அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பாருங்கள். இந்த பாக்ஸோட ரேட்டு வந்து 2500 சம்திங் தான். பட் ஆனால் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ளே கொண்டு வரதுக்கு 1292 ரூபா பே பண்ணியிருக்காங்க. நான் இந்த அமௌண்ட்டை கட்டிட்டு தான் அந்த பாக்ஸை வாங்கியிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ் இதில் தான் வந்தது. இங்கே பாருங்கள், கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு 1262 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபீ மொத்தம் 1292 ரூபா. பாக்ஸோட ஆக்சுவல் ரேட்டே பார்த்திங்கன்னா 2600 சம்திங் தான் ஆலி எக்ஸ்பிரஸில் இருந்தது. நான் ஆலி எக்ஸ்பிரஸ் மூலம் தான் வாங்கினேன். ஓகே, இதை இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த செட்டாப் பாக்ஸ் ஏன் எல்லோரும் வாங்கியிருக்காங்க? இந்த செட்டாப் பாக்ஸ், அதாவது டிடிஹெச்சில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கேபிள் டிவியாக இருக்கட்டும், இது ஓட்டுறவங்கள இருக்கட்டும், இந்த செட்டாப் பாக்ஸ் வாங்காமல் இருக்க மாட்டாங்க. இந்த செட்டாப் பாக்ஸில் அப்படி என்ன இருக்குது இப்போ பாருங்கள். அங்கே சீல் வச்சது, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இந்த செட்டாப் பாக்ஸில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம அந்த செட்டாப் பாக்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட பாக்ஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா 3800 ரூபாய்க்கிட்ட வந்துடுது. அந்த அளவுக்கு இந்த பாக்ஸ் ஒர்த்து தானா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். பில்லை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பாக்ஸ் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் இந்த பாக்ஸு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அருமையாக இருக்குது இந்த பாக்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடிஹெச்க்கு நம்ம ஃப்ரீ டிஷ்க்கு இது அருமையான பாக்ஸு, இந்த பாக்ஸை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நானும் வாங்கினேன். ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும்னு ஒரு இது இருந்தது. இன்றைக்கி வாங்கியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, ஹலோ பாக்ஸ் V5 HD பாக்ஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஃபுல் HD சப்போர்ட்டு, MPEG 4 டெக்னாலஜி, DV3S2 மாடலு, ஃபுல் HD சப்போர்ட்டு, MPEG 4 HDMI இருக்குது, கேம் மோட் இருக்குது. ஓகே, பாக்ஸ் வரும்போதே பின்னாடி பாருங்கள், V5 HD மாடல் இது. பின்னாடி அந்த அடாப்டர் போடுவோம் இல்லையா, பவர் அடாப்டரு, அந்த பின்னு குத்திக்கிட்டு இருக்கு. உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, ஓப்பன் பண்ணலாம். ஒரு மேனுவல் வச்சுருக்காங்க. நார்மல் செட்டாப் பாக்ஸுக்குள்ள எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். ஓகே, இது அப்போ நம்ம பொறுமையாக படிச்சுக்கலாம். ஒரு ஒய்ஃபை அடாப்டர் ஒன்று வந்திருக்கு. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துருச்சு. பட் ஆனாலும் அந்த ஆண்டனா மாடல் தான் அனுப்பியிருக்காங்க. யூனிவர்சல் ரிமோட்டு. ஓகே, செட்டாப் பாக்ஸுக்கு நம்ம நார்மல் MPEG 4 டெக்னாலஜி செட்டாப் பாக்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் குவாலிட்டியாக இருக்குது ரிமோட் நல்லா. அடுத்து என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஒரு AV பின் கொடுத்துருக்காங்க. பவர் அடாப்டரு. ஓகே, பின்னு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஸ்டம்ஸில் எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே வச்சு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஓகே, நல்லா இருக்குது. ஓகே, HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது HDMI கேபிள் பார்க்குறதுக்கு. ஓகே, பாக்ஸ் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது பாக்ஸு. ஹலோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு USB பின் இருக்குது. இது அப்புறம் சேனல் அப் டவுனு, நல்ல வெண்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு LNB இன் இருக்குது, HDMI அவுட் இருக்குது, USB பின்னாடி ஒன்று இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் ஆடியோ தான்,
பவர் இன்புட் பண்ணுறதுக்கு அந்த அடாப்டர் இன்புட் பண்ணுறதுக்கான ஒரு பிளக் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஏர் போகிறது மாதிரி நல்லா வெண்டிலேட்டர் இருக்குது. தூசியும் நல்லா போய் அடையும்னு நினைக்கிறேன். ஃபைன் டெஸ்ட்டு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, பாக்ஸ் ரொம்ப ஸ்லிம்மாகவே இருக்குது. ஓகே, ரிமோட்டு பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பேக் சைடில் வேறு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே.